வரும் லோக்சபா தேர்தலில் தொல் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து உறுதியாக கூறிவிட்டது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் தேர்தலில் வேறு சின்னத்தில் போட்டியிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தொல் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. இந்த கட்சிக்கு திமுக கூட்டணியில் மீண்டும் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் வரும் லோக்சபா தேர்தலில் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை வைத்தது. இதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை. இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்குவது பற்றி இன்று முடிவு எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்து இருந்தது. இதையடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் வரும் லோக்சபா தேர்தலில் தொல் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என இந்திய தேர்தல் ஆணையம் உறுதியாக தெரிவித்துள்ளது. இதனால் வரும் லோக்சபா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்துக்கு பதில் புதிய சின்னத்தில் போட்டியிட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.